ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. அப்பா கிட்டே போய் கேட்கலாம், அவர் எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு தராரான்னு பார்ப்போம். அப்பா, இன்றைக்கி எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரீங்களா? செய்து தரமா. என்ன ஸ்நாக்ஸ்ப்பா? முட்டை போண்டா. சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள். 200 கிராம் கடல மாவு எடுத்துக்கணுமா. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. அப்பா வந்து ஒரு 200 கிராம் கடல மாவு எடுத்திருக்காரு. அது கூடவே ஒரு 100 அளவு மைதா மாவு, ஒரு 100 கிராம் வந்து மைதா மாவும் சேர்த்துருக்காங்க. சிறிதளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமா வந்து மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்காங்க. சிறிதளவு சால்ட், பெருங்காயத்தூள் சிறிதளவு, கேசரி பவுடர் சிறிதளவு, சிறிதளவு ஆப் சோடா, எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான், ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. திட்டமாக நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அது கூடவே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, திட்டமாக. இப்போ நல்லா இந்த அளவு நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவு இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. சொல்லுங்கப்பா. எப்படி இருக்குப்பா? டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நானுமே சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய்.